வெல்கம் டு டூ வீடியோஸ் தமிழ். பிக் பாஸ் 8ல டே 73ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். டே 73 அப்படிங்கும் போதே நமக்கு செங்கலை வச்சு ஒரு பில்டிங் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு 2 டேஸாவே போயிட்டு இருக்கு. நேத்து பார்த்தோம் அப்படின்னாலும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் சண்டை தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ராணுவுக்கு அவரோட லெப்ட் ஹேண்ட்ல அடிபட்டு இருக்கு. பட் இது ரியலா இல்லையா அப்படிங்கறத வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பேசுவாரு. இதை பத்தி இப்ப நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இவரை பாக்குறதுக்கு ஓகே அப்படின்னு தோணாலும் லைவ்ல பார்த்தோம்னா அதே கையை தலைக்கு வச்சும் படுத்திருக்காரு. அதனால இவரை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா ராணுவ கிட்ட சாரி சொல்லிட்டு இருந்தாங்க. சாரி சொல்லல, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. டே நீ நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நிறைய விஷயங்கள்ல நான் தெரியணும் அப்படின்னு நீ பண்ற விஷயங்கள்னால நீ மேபி அதுக்காக தான் நடிக்கிறியோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்ட்டு. இல்ல சௌந்தர்யா, அவ்வளவு பெயின்லயும் நீ சொன்ன ஒரு விஷயம் தான் என் காதுல கேட்டுச்சு. அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்ன விஷயம் காதுல கேட்டுச்சு. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி ஃபைனலா அப்படி சுத்தி சாரி கேட்டுட்டாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே போயிட்டு விஷாலா இருக்கட்டும், மத்தபடி எல்லார்கிட்டயுமே அதை ராணு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. விஷால் என்ன சொன்னாரு அப்படின்னா, உனக்கான கேம் நீ தாண்டா ஆடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கான டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதை கண்டினியூ பண்ணாங்க. ராணு நீங்க எத்தனை கற்கள் இருக்கு அப்படின்னு எண்ணி சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. நன்றி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கல் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன், அதாவது ராணுவுக்கு அடிபட்டதுனால மஞ்சரிய முத்துக்குமரனோட ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களோட கல்லையும் நீங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. விளையாட்டு ஓகே அப்படின்னு சொன்னாலும் அவங்க விளையாடுற முறை ரொம்பவே தப்பா இருந்தது. நீங்க பசர் அடிக்கும் போது கற்கள் வரும். அந்த கல்லை எடுத்துட்டு அவங்க சேகரிக்கணும். அந்த டைம்ல யாரோட கல்லையும் யாரும் எடுக்க கூடாது. பசர் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா மத்த டீம்ல உள்ள கற்களை இவங்க எடுத்துக்கலாம். அதாவது ஃபைட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான். பட் இவங்க ஃபைட் பண்ற விதம் வேற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தோம்னா கட்டி புடிச்சு உருண்டு புரண்டு திரண்டு அந்த மாதிரிதான் போச்சு. பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான டிஃபரன்ஸ்மே கிடையாது. பவித்ரா முத்துக்குமரனா இருக்கட்டும், பவித்ரா ரொம்ப டிஃபெண்ட் பண்றான் அப்படிங்கிற முறையில நிறைய கடிக்கெல்லாம் வச்சாங்க. அன்சிதா கிட்ட இருந்து மஞ்சரியால வெளியே வர முடியல. பாத்தீங்கன்னா நம்ம பிங்க் டீமா இருந்த ஜெஃப்ரியோட டீமா இருக்கட்டும் ரொம்பவே கள்ளத்தனமும் ஆனாங்க. பில்டிங் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பில்டிங் எப்படி கட்டணும், இப்ப நீங்க சேகரிச்சிட்டீங்க இல்லையா, இந்த கல்லெல்லாம் வச்சு ஒரு பில்டிங் கட்டணும். அதுக்கான எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ அனுப்புறேன், அதை பார்த்து கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த போட்டோ எல்லாருக்குமே காண்பிக்கப்பட்டுச்சு. அந்த கற்கள் படி எல்லாருமே அவங்களோட கட்டிடங்களை கட்டினாங்க. பட் ஜெஃப்ரி டீம் என்ன பண்ணாங்கன்னா இடையில ஒரு கல், அதாவது நடுவுல ஒரு கல்லை வச்சு கட்டினாங்க. ஏன்னா இடிக்கும் போது இழியாது அப்படிங்கிற மாதிரி. அதை ஃபைனலா கண்டுபிடிக்கும் போது அன்சிதா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வச்சு கட்டினதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அன்சிதா சமையான போர்ஜரி வேலையை உள்ள பாத்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியாது அப்படிங்கிற இடத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க வாய்ஸ் ஓவர் பண்றாங்க. எனக்கு தெரியாது ஒரே விஷயத்தை திரும்ப 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 சொல்லி இரிட்டேட் பண்ற மாதிரி விஷயங்களையும் அவங்க பண்றாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிங்க் டீம் ப்ளூ டீமான முத்துக்குமரன் டீம் டார்கெட் பண்ணிட்டாங்க. முத்துக்குமரன் டீமும் ஜாக்லின் டீமும் டைப் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க ப்ளூ டீமை கலைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் நாங்க உள்ள வரமாட்டோம், பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இது பண்ணிக்கோங்க, உங்க கலை நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெட் டீம், அதாவது அருண், சௌந்தர்யா, விஷால், இவங்க 3 பேரும் ரெட் டீமும் ஆல்ரெடி எல்லாமே கலைக்கப்பட்டு 10 கற்கள் மட்டும்தான் மிச்சம் வச்சிருக்காங்க. சோ இவங்களை முடிச்சு விட்டோம் அப்படின்னா சீக்கிரமா கேம் முடியும். அதுக்கப்புறம் நம்ம பிங்க் டீம் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர்ல யாரு வின் பண்றதுன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் போச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் அருணோட ஃபைட் பயங்கரமா இருந்தது. அருண் என்னதான் அவரை கட்டி புடிச்சு பண்ணாலும் முத்துக்குமரன் கொஞ்சம் பேக் அடிக்கும் போது அடிப்பட்டது என்னவோ அருண்கா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் டைட்டா புடிச்சிருக்கும் போது இவர் ஜம்ப் பண்ணி கீழே தள்ளி விட்டு ட்ரை பண்ணாரு. சோ 2 பேருக்குமே தான் அடிபட்டிருக்கு. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை இவர் ரொம்ப அடிக்கிறாரு அப்படின்னு இல்லாம சொன்னாங்க. ஆனா 2 பேருக்குமே சமமா அடிபட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முத்துக்குமரனும் ஃபைட் பண்ணிருக்காரு. அதாவது டக்கு டக்குன்னு கீழே விழும்போது ஃபர்ஸ்ட் விடுறது என்னவோ அருண் தான், அவருக்கு மேலதான் முத்துக்குமரன் விழறாரு. இந்த மாதிரிதான் இருந்துச்சு. இதுக்கு இடையில பார்த்தோம்னா கற்கள் அவங்களோட கோட்டைகளை இடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ பார்த்தோம்னா ப்ளூ டீம் பிங்க் டீம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தீபக் போயிட்டு அன்சிதா உள்ள அந்த பில்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அன்சிதா தலையில அடியே படல. ஆனா அவங்க கேம் ஸ்டாப் பண்றதுக்காகவே அடி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருந்தாங்க. பட் அவங்க கேம் ஸ்டாப் பண்றதுக்காகவே அடிப்பட்ட மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே பார்க்கறதுக்கு ஏடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அன்சிதா தான் ராணு பண்ணது பொய் அப்படின்னு தெரியும் போது அவங்க முகத்தை எங்க வச்சுப்பான்னு கேட்டாங்க. இப்போ இவங்க பண்ணது பொய்ன்னு தெரிஞ்சா இவங்க முகத்தை எங்க வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்துமே ஃபைட் மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப நேரமா லாக் பண்ணிட்டே கிடந்தாங்களே தவிர கேம் ஆடவே இல்லை. இதை பார்த்த கேப்டன் விஷால் என்ன பண்ணாருன்னா அழகாரு. இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு பயமா இருக்குடா, கண்ட்ரோல் பண்ண முடியாம அழறது ஒரு கேப்டன்சிக்கு அழகான அப்படின்னு தெரியல. இவர் அதான் பண்ணிட்டு இருந்தாரு.
அண்ட் ரொம்பவே அன்சிதா வந்து கொஞ்சம் ஆக்வர்டா தான் நடந்துட்டாங்க. பிகாஸ் மஞ்சரிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போது அப்பவும் கூட அவங்க அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. விளையாட்டு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இதை பத்தி விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா வீக்கெண்ட்ல பேசுவாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அருணும் வந்துட்டு கையில அடிப்பட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் பேக் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறதும் தெரியல. மேக்சிமம் இந்த விளையாட்டு விளையாடும் போது அவங்கவுங்க அடிப்பட்டு சொல்லிட்டு அடிக்கடி கேம் வந்து ஸ்டாப் பண்ணி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மயக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மஞ்சரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேப்டன் அழறது, அப்புறம் நான் என்ன கடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பவித்ரா பண்றது, ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருந்துச்சு கேம் ஃபுல்லாவே. இந்த கேமோட எண்ட் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா ஒரு தற்காலிகமா வந்து அந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதாவது இன்னைக்கு தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்காங்க. தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே அந்த கட்டி பிடிச்சி உருடுறதை தவிர்த்துட்டு கேமா விளையாண்டாங்க அப்படின்னா இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்காவது அதை மாதிரி பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் கிட்ட டீல் பேசுறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பிங்க் டீவை முடிச்சு விட்டு அதுக்கப்புறமா பண்ண பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஜாக்லின் ஒத்துக்கல அப்படின்னாலும் அன்சிதா கிட்ட போய் பேசிட்டு இவங்க 3 பேரையும், அதாவது ரயான், ஜாக்லின், ரஞ்சித், இவங்க 3 பேரும் ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரியே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை முடிச்சு விட்டுட்டு நம்ம 2 பேரும் விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டீல் பேச போறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கேம் அப்படிங்கிற பேர்ல கட்டி பிறந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.